மீனா தேர்தலில் நிற்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை கேட்டதுமே விஜயாவுக்கு பயங்கரமான கோவம் வரத்தான் செய்யுது. ஆனால் விஜயா எங்கள் மீனாவை தேர்தலில் நிற்க விடக்கூடாதுன்ற ஒரு முடிவில் தெளிவாக இருக்காங்க. அதே போல் இங்கே மீனாவுக்கு வந்துட்டு சப்போர்ட்டாக முத்து நிற்கிறாங்க. மீனா இந்த தேர்தலில் நிற்பான்றதில் அவங்க தெளிவாக இருக்காங்க. இந்த பிரச்சனை இந்த குடும்பத்துக்குள்ளே இப்படி போயிட்டுருக்க நிலமையில ரேகா அம்மா சிந்தாமணியை பார்க்க போகவும் செய்கிறாங்க. போகிற வழியெல்லாம் சத்யா ஃபேமிலி பற்றின சிந்தனை தான் அவங்களுக்குள்ள அதிகமாக போயிட்டுருக்கவும் செய்யுது. சிந்தாமணியை பற்றின யோசனையில் நேராக வீட்டுக்கு போக வாகனு வா எப்போ வந்த உள்ளே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. டே பசங்களா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது போய் என்ன இதுன்னு பார்த்துட்டு வாங்கன்னு அவங்கள அனுப்பி வைக்க, என்னம்மா என்ன விஷயம் எதுக்காக அவங்களெல்லாம் இன்றைக்கி வெளியே அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரேகா கேட்காது. ஒன்றும் இல்லை, தேர்தல் வருதில்ல, அந்த தேர்தலில் அம்மா நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்ல என்ன தேர்தல் அப்படின்னு தெரியாத மாதிரி ரேகா கேட்குறாங்க சிந்தாமணிக்கிட்ட. சிந்தாமணியும் அதாம்மா பூ சங்கரத்துக்கு பூ வியாபாரிகள் சங்கம் இருக்காங்கள்ல, அந்த தேர்தலில் தான் அந்த பூ சங்க தேர்தலில் தான்மா நான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியாம்மா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இதுக்கான எலெக்ஷன் வருவேன், அந்த எலெக்ஷனான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், எப்போவுமே நீங்கள் மட்டும்தானே நிற்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம், எப்போயுமே நான் மட்டும்தான் நிற்பேன், நானே ஜெயிப்பேன். இந்த தடவை எனக்கு போட்டியாக வேறு ஒருத்தையும் நிற்கிறான்னு சொல்ல, அட சூப்பர்மா, போட்டி இருந்தால் தானே லைஃப்பில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு அங்கே ரேகா சொல்லும்போது, அம்மா ஒரு விஷயம் நான் கேட்கட்டுமான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கண்ணு என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, இல்லை எப்போதும் எல்லா தேர்தலையும் நீங்களே தான் நிற்கிறீங்க, ஒரு சேஞ்சுக்கு இந்த தடவை உங்களுக்கு பதிலாக நான் நிற்கட்டுமான்னு சொல்லி கேட்க, என்ன கண்ணு தேர்தல் எலெக்ஷன் இந்த விஷயமே உனக்கு பிடிக்காதே, அம்மா கிட்ட உனக்கு பிடிக்காத விஷயத்தில் இதுவும் ஒன்று தானே, அப்படி இருக்கப்போ இப்போ எனக்கு பதிலாக நீ நிற்கிறேன்னு சொல்கிற, அதான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குன்னு அங்கே சிந்தாமணி சொல்ல, அதுக்கு ரேகாவும் இல்லை அப்போடைய பிஸ்னஸை பார்த்துட்ருக்கேன், அம்மோடைய பிஸ்னஸில் ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலான்னு யோசித்தேன், இதுவும் ஒரு நல்ல ஹெல்ப் தானேம்மா, அதுவும் இல்லாமல் எனக்கும் இந்த தேர்தல் மூலமாக இந்த எலெக்ஷன் மூலமாக மக்கள்கிட்ட போய் சேர்ற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா அடுத்தடுத்து நான் பண்ணுற பிஸ்னஸ்க்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும், அதுக்காக தான் கேட்டேன்னு சொல்லிட்டு இங்கே ரேகாவும் சொல்ல, அட என்ன கண்ணு நான் ஓடி ஓடி உழைக்கிறதே உனக்காக தான், எல்லா பிஸ்னஸையும் உனக்காக தான் நானே வச்சுருக்கேன், அப்படி இருக்கப்போ இந்த தேர்தலில் நீ நிற்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கு. சரி கண்ணு சரி, நான் எனக்கு பதிலாக நான் ஆட்களை ஏற்பாடு பண்ணி தான் நிற்க வைப்பேன், இந்த தடவை நீயே நிற்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ எதிர்த்தரப்பில் நிற்கிறவ மீனான ஒரு பூக்காரி, அவள் நம்ம லெவலுக்கு இல்லைனாலும் அவளுக்கும் மக்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் இருக்க தான் செய்யுது, நிறைய பேர்கிட்ட பேசியே பூக்களை வைக்கக்கூடியவன், அதனால் அவளை இந்த எலெக்ஷனில் நம்ம ஜெயிச்சே காட்டணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கெல்லாம் நீங்கள் இதை பற்றி யோசிக்க வேணாமா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அந்த காலத்துக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் டெக்கரேஷன்லாம் பண்ணுவீங்க, பட் அவங்க இந்த காலத்து ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றிக்கிறாங்க, அதுதான் வித்தியாசம். இப்போது என்னால் யோசிக்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நான் மாற்றுறேம்மா, அதுக்கப்புறமா இந்த தேர்தலில் நானே ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்கிறாங்க எங்கள் ரேகா. ரேகா சொன்னதை நம்பி சரிடா பசங்கக்கிட்ட சொல்லி நான் இதுக்கான ஏற்பாட்டை பண்ணுறேன்னு சிந்தாமணி சொல்லிடுறாங்க. ரேகா மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாகவே இருக்காங்க. தான் நினச்சது நடக்க போகுதுன்ற ஒரு சந்தோஷம் அவங்களுக்குள்ளே இருக்கவும் செய்யுது. இந்த நிலைமையில் விஜயா இங்கே சிந்தாமணியை பார்க்க வர சொல்லவும் செய்ய சிந்தாமணியை பார்க்க காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க விஜயா 2 பேரும். விஜயா சிந்தாமணி கிட்டே கேட்குறாங்க, அம்மா நீங்கள் இந்த தடவை எலெக்ஷனில் நிற்கிறீங்க தானே அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக எனக்கு பதிலாக என் பொண்ணு ரேகாவை நான் நிற்க வைக்க போகிறேன், என் பொண்ணுடைய ஆசையும் அதுதான் கூட அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே உங்கள் பொண்ணுக்கு இந்த ஆசையெல்லாம் வந்திருக்கே அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் வீட்டு மருமக பூக்கற்றவ சாதாரணவ, அந்த மீனாவுக்கே அந்த ஆசை வரும்போது என் பொண்ணுக்கு வரக்கூடாதான் என்ன அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, ஆமாம் மாஸ்டர் என்னாச்சு மீனா எலெக்ஷனில் நிற்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் நிற்கிறா, அவள் என்னைக்கு ஏன் பேச்சை அந்த வீட்டில் கேட்டிருக்கா, என் பேச்சை கேட்கவே மாட்டா, அதுவும் என் புருஷன் வேறு அவளுக்கு சரியான சப்போர்ட்டு, அந்த முத்துவை பற்றி சொல்லவே வேணாம், முத்துவோடைய சப்போர்ட்டும் என் புருஷனுடைய சப்போர்ட்டும் அந்த மீனாவுக்கு இருக்க வரைக்கும் அவள் அந்த தேர்தலில் நிற்கிறேன்னு தான் சொல்லுவாள் அப்படின்னு சொல்ல, இந்த தடவை அவளை நான் ஜெயிக்க விடவே மாட்டேன், எப்போதும் நான் தான் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு தலைவியாகவே ஆனேன், இந்த தடவையும் அந்த தலைவியாக நான் மட்டும்தான் இருப்பேன், இப்போ என் பொண்ணு இந்த பொண்ணுக்கு என் பொண்ணுக்கு இந்த பதவி கிடைச்சே ஆகணும், அதுக்கு ஒரு அம்மாவாக நான் என்னெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் நான் விடாமல் செய்வேன்னு சொல்ல, இதை கேட்ட உடனே விஜயாவும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் சிந்தாமணி, ஆனால் மீனா மட்டும் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிடவே கூடாது, ஜெயிச்சா அந்த வீட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி அவளுடைய ஆட்டம் தாங்காது, அதுக்கப்புறம் விஜயாவுடைய மருமக மீனான்னு சொன்னவங்க வாய் போயிட்டு மீனாவுடைய அத்தை தான் மாமியார் தான் இந்த விஜயான்னு சொல்ல வந்துடுவாங்க, அப்படிப்பட்ட பேர் எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு விஜயா தெளிவாகவே எங்கள் சிந்தாமணியை பார்த்து சொல்ல, மாஸ்டர் இது உங்களுடைய பிரச்சனை மட்டும் இல்லை என்னுடைய பிரச்சனையும் தான்,
இதை நான் பார்த்துக்கிறேன் மாஸ்டர், நீங்கள் இதை பற்றி யோசிக்காமல் நிம்மதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட சொல்லிடுறாங்க. விஜயாவும் சரின்னு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்காங்க. எலெக்ஷன் தேர்தல் நடக்கவும் செய்து எலெக்ஷன் தேர்தலில் இங்கே முத்து, மீனா, அதே போல் இந்த ஆப்போசிட் பார்ட்டியில் இங்கே ரேகாவும் நிற்கிறாங்க. என்னங்க இது, இங்கே சிந்தாமணி தான் நிற்பாங்கன்னு பார்த்தா சிந்தாமணி தன்னுடைய பொண்ணை நிற்க வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க பொண்ணும் அதெல்லாம் கேட்டு நிற்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்கும்போது, எது என்னமோ மீனா, அவங்க பொண்ணை நிப்பாட்ட வச்சாலும் சரி இல்லை அவங்களே நின்னாலும் சரி ஜெயிக்க போகிறது நீ தான் மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு அங்கே முத்து கேட்கும்போது சத்யா வந்து சொல்கிறான், ஆமாக்கா, அந்த சிந்தாமணியை தன்னுடைய மகளை நிப்பாட்டினான்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது உடனே சத்யா பக்கத்தில் நிற்கிற ரேகாவும் நான் சொல்கிற மீதி விஷயத்த அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அந்த சிந்தாமணி தன்னுடைய பொண்ணை நம்பி அந்த பொண்ணை களத்தில் இறக்கி விட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லி தான் பண்ணின அந்த தாக்கலை எங்கள் மனுவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. தாய் இந்த போட்டியில் தேர்தலில் நான் வந்துட்டு போட்டியிட விரும்பலைன்னு சொல்லி அவங்க தான் வாபஸ் வாங்கிட்டாங்க. கடைசியில் நின்னது நீங்கள் மட்டும்தான் மீனா. ஓட்டு முழுக்க உங்களுக்கு தான் விழுந்திருக்கு. கண்டிப்பாக இதில் நீங்கள் தான் வின் பண்ண போகிறீங்க அப்படின்னு அங்கே ரேகா சொல்லும்போது இதை கேட்ட மீனாவும் முத்துவும் திடீர்னு ஏன் அதுக்காக இந்த பொண்ணு இப்படி செய்யணும்னு சொல்ல, ஒருவேளை அந்த பொண்ணுக்கு இதில் விருப்பம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அவங்க அம்மா பண்ணுறது அந்த பொண்ணுக்கே பிடிக்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு ரேகா சொல்ல, இது இப்படியும் இந்த சிந்தாமணிக்கு இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கூடவா இருக்குன்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்கிறாங்க. மீனாவும் நின்றுட்டு இருக்கும்போதான் இதில் ஜெயிக்கிறதே மீனா தான் சொல்லிட்டு ஒரு அறிவிப்பும் கொடுக்குறாங்க. மீனாவும் முத்துவும் இதை கேட்டதும் பயங்கர சந்தோஷப்பட, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சிந்தாமணி, என்ன ரேகா ஏன் இப்படி பண்ணன்னு கூப்பிட்டு வச்சு நேராகவே கேட்கும்போது, அம்மா எனக்கு திடீர்னு இதில் நிற்க வேணாம் தோணுச்சு, அதனால் நான் வாபஸ் வாங்கிட்டேன்னு சொல்ல, இதை நீ முன்கூட்டியே சொல்ல மாட்டியா? நான் என்னுடைய ஆள் யாரையாவது நிறுத்தி இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சே ஆகணும்னு இல்லை உறுதியாக இருந்தேன். ஆனால் நீ இப்படி சொதப்பிட்டியேம்மா அப்படின்னு தான் பொண்ணை பார்த்து திட்டவும் செய்ய, மற்றவங்களை ஏமாற்றி மற்றவங்களை கஷ்டப்படுத்தி அது மூலமாக கிடைக்கிற பதவி என்றைக்குமே நிலைக்காதுமா. அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு நடந்திருக்கு. எத்தனையோ வருஷமாக நீங்கள் தான் இதில் தலைவியாக நின்றுருக்கீங்க. ஆனால் என்ன நல்லது செஞ்சுருக்கீங்க? எதுவும் செய்யலை. மீனாவை நம்பி அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்களும் நிச்சயமாக ஜெயிப்பாங்கன்னு நம்புவோம் அப்படின்னு அங்கே ரேகாவும் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே இதை சிந்தாமணிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. உன்னை நம்பி இவ்வளோ பெரிய விஷயத்தில் இறங்கினல, அதான் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்புன்னு சொல்ல, நான் இன்னைக்கு பெரிய நல்லது செஞ்சுருக்கன்ற ஒரு நம்பிக்கையோட மன ஆறுதலோட திருப்தியோட போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரேகாவும் தம்மா கிட்ட பேசிட்டு கிளம்பி போக இங்கே விஜயா கால் பண்ணாங்க. என்ன சிந்தாமணி, இந்த போட்டியில் என் பொண்ணு தான் நிற்கிறா, என் பொண்ணு தான் ஜெயிப்பான்னு வார்த்தைக்கு வார்த்தை என்கிட்ட அளந்து விட்டுட்டு இருந்தீங்க. உங்கள் பொண்ணு ஏன் திடீர்னு இப்படி வாபஸ் வாங்கிட்டு இதில் நான் போட்டியிட விரும்பலைன்னு சொல்லிட்டு போகணும், என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்துங்க அப்படின்னு சொல்லி நிற்கும் போது, உங்களை நான் நம்பினதுக்கு நான் என்னையே நம்பி ஏதாவது செஞ்சுருந்துருக்கலாம். அப்படி ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் இந்த மீனோட கையை காலை உடைச்சாத வீட்டில் போட்டு வச்சுருந்துருப்பேன். ஆனால் உங்களை நம்பினேன் பாருங்கள், அதான் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு அப்படின்னு இங்கே விஜயா சொல்கிறாங்க. விஜயா சொன்னதை கேட்டோடனே சிந்தாமணிக்கு கோவம் வருது. அட வைங்க சிந்தாமணின்னு ஃபோனை கட் பண்ணிட்டேன். விஜயாவும் ரொம்ப கோவத்தோடு இருக்க மாலை மரியாதைன்னு எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிடவும் செய்கிறாங்க. எங்கள் முத்துவும் உள்ளே வந்த மீனாவும் இந்த மாலையை கொண்டு சாமி படத்தில் போட்டுட்டு வரேன்னு மீனாவும் உள்ளே போயிட்டு வெளியே வரேன். அத்தை இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலாகவே சமைக்கிறேன்னு சொல்லும்போது, என்ன ஸ்பெஷலாக சமைக்க போகிறேன்னு அங்கே விஜயா கேட்க, நான் மீனா நீ எதுவும் ஸ்பெஷலாக சமைக்க வேண்டாம், ஆல்ரெடி நான் பலகுரலுடைய ஹோட்டலில் ஸ்பெஷலாக நிறைய ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்துடும். ஸோ இதை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் வீட்டிலையே, பலகுரலுமே வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்குன்னு முத்து சந்தோஷப்பட விஜயாவை பார்த்து சொல்கிறாங்க, நீ ஆரம்பத்தில் நீ தடுத்த விஷயம் இன்னைக்கு மீனாவுக்கு வெற்றியாக தான் போய் அமைஞ்சிருக்கு. மீனா இன்னைக்கு ஒரு தலைவியாக முன்னாடி வந்து நிற்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முத்துவும் மீனாவும் இங்கே அண்ணாமலை கிட்ட ஆசீர்வாதம் வாங்க விஜயா ஆசீர்வாதம் வாங்க அதாவது கொடுக்க கூட தயாராக இல்லை. ஒரு சோபாவில் போயிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. அம்மாவுக்கு என்னைக்கு தான்ப்பா நாங்கள் செய்கிற நல்லதில் இங்கே சந்தோஷம் கிடச்சிருக்கு இன்னைக்கு வரதுக்கு, அட விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பலகுரல் வீட்டுக்கு வர எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிடும்போது விஜயாவுக்கு மட்டும் அதனால் தாங்கிக்கவே முடியலை. ரொம்ப பெரிய கஷ்டத்தோடையும் அவமானத்தோடையும் உட்காந்துருக்காங்க. முக்கியமாக சிந்தாமணியை நல்லாவே திட்டிவிட்டு